என் ஜோடி மஞ்சக்குருவி பாடல் 1986ஆம் ஆண்டு வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இளையராஜா இசையமைத்த இந்த பாடல் வாலி எழுதிய வரிகளுடன் எஸ். பி. பாலசுப்ரமணியம் மற்றும் கே. எஸ். சித்ரா ஆகியோரின் குரல்களில் பாடப்பட்டது. இந்த பாடல் தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றது. இந்த பாடல் ஒரு துள்ளலான மற்றும் மகிழ்ச்சியான பாடலாகும். பாடலின் ஆரம்பம் பிஷ்கத்தூரி மிஷ்கத்தூரியா போன்ற சுவாரஸ்யமான வார்த்தைகளுடன் தொடங்குகிறது. இது ஒரு தனித்துவமான தொடக்கமாகும். இளையராஜாவின் இசையில் இந்த வார்த்தைகள் ஒரு தனித்துவமான இசை அனுபவத்தை உருவாக்குகின்றன. பாடலின் மெட்டும் இசை அமைப்பும் பாடலின் உணர்வுகளை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. பாடலின் வரிகள் தமிழின் அழகையும் அதன் பண்பாட்டையும் பிரதிபலிக்கின்றன. சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு போன்ற வரிகள் தமிழின் கிராமப்புற வாழ்க்கையின் சுவையை உணர்த்துகின்றன. வாலியின் வரிகள் தமிழின் பண்பாட்டை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. பாடலின் வரிகளில் உள்ள கரகாட்டம் கள்ளப்பாட்டு போன்ற சொற்கள் தமிழின் பாரம்பரிய கலைகளை நினைவூட்டுகின்றன. இசை அமைப்பில் இளையராஜா பல்வேறு இசை கருவிகளை பயன்படுத்தி பாடலின் துள்ளலான உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார். பாடலின் பின்னணி இசையில் தாளங்கள் மற்றும் ரிதம் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. பாடலின் மெட்டில் உள்ள துள்ளலான தாளங்கள் பாடலின் மகிழ்ச்சியான உணர்வுகளை மேலும் வலுப்படுத்துகின்றன. பாடலின் குரல் அமைப்பில் எஸ். பி. பாலசுப்ரமணியம் மற்றும் கே. எஸ். சித்ரா ஆகியோரின் குரல்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அவர்களின் குரல்கள் பாடலின் உணர்வுகளை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. பாடலின் மெட்டில் உள்ள துள்ளலான தாளங்கள் பாடலின் மகிழ்ச்சியான உணர்வுகளை மேலும் வலுப்படுத்துகின்றன. பாடலின் காட்சியில் விக்ரம் மற்றும் மீனாட்சி ஆகியோர் நடனம் மற்றும் நடிப்பில் பாடலின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். பாடலின் காட்சியில் உள்ள வண்ணமயமான காட்சிகள் பாடலின் மகிழ்ச்சியான உணர்வுகளை மேலும் வலுப்படுத்துகின்றன. பாடலின் காட்சியில் உள்ள நடனம் பாடலின் துள்ளலான உணர்வுகளை மேலும் வலுப்படுத்துகின்றன. இந்த பாடல் தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றது. பாடலின் இசை அமைப்பு, வரிகள், குரல் அமைப்பு மற்றும் காட்சி அமைப்பு ஆகியவை பாடலின் மகிழ்ச்சியான உணர்வுகளை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. இந்த பாடல் தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது.